ஹாய். ஊரில் அம்மா, மாமியார், மாமனார் எல்லாருமே விவசாய வேலை தான் பார்க்குறாங்க. காலையில் 6 மணிக்கு சாப்பாடு கட்டிட்டு வயலுக்கு போனாங்கன்னா திரும்ப ரிட்டன் சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவாங்க. நான் டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கு எப்படா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது எங்கள் மாமியார் கால் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் வந்தோன்னே இந்த கோழி சேவல்லாம் காலி பண்ணணும், இந்த சேவல்லாம் கோழி பண்ணையில் அநியாயம் பண்ணுது, கொத்துதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கோழியை பிடிச்சி நீட்டாக வாட்டி தீயில வாட்டி சூப்பராக கறியெல்லாம் நறுக்கி கொடுத்துட்டாங்க. சமைக்கிறது தான் என் வேலை. காலையில் சாம்பார் வச்சுருந்தேன்னா அந்த சாம்பார் அப்படியே இருந்துச்சு. இதுக்கு இன்றைக்கி கோழி குழம்பு வச்சோம்னா சாம்பார் எடுபடியாகாது அப்படின்ட்டு கோழி கறியை கிரேவி மாதிரி வச்சுட்டு நைட் டைம்னால அடுப்பில் உல வைக்க முடியாது, நடந்து போகணும். அதனால் கேஸில் கொஞ்சோண்டு அரிசி போட்டு சாப்பாடு வடிச்சிட்டு கிரேவி தான் வச்சுருந்தேன். இவங்கெல்லாம் நைட்டு சாப்பிடும்போது நம்ம பார்த்தா தான், இல்லாட்டி மறுநாள் நைட்டு தான். காலைல நம்ம தூங்கி எழுந்துறதுக்கு முன்னாடி போவாங்க, திரும்ப தூங்குறதுக்கு தான் வருவாங்க. அதனால் அரட்டை அடிச்சுட்டு லேட்டாக தான் தூங்கணும். பாய்.